அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, காலையில் ஒரு மெடிக்கல் ஷாப் போயிருந்தேன். அதில் வந்து ஒரு வயசானவர், ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயசானவர் வந்திருந்தார். அவர் வந்து மருந்து வாங்கினார். மருந்து வாங்கிட்டு மருந்து கடைக்காரர்கிட்ட வந்து பில்லு கரெக்டாக வாங்கியாச்சு. வாங்கின பிறகு மருந்து கடைக்காரர்கிட்ட அவர் சொல்கிற பதில் நான் வந்து என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள். நான் வந்து பென்ஷன் வாங்கிட்டுருக்கிறேன். ஒரு 50,000 பென்ஷன் வாங்குறேன்னா அதில் என் சம்சாரம் வந்து ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டேங்கிற அனாவசியமாக. அதனால் இந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு 5,000 ரூபா பில் வந்திருக்குது. நீங்கள் ஒரு 10,000 மாற்றி கொடுங்க அப்படின்னு அந்த பெரியவர் வந்து அந்த மருந்து கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த மருந்து கடைக்காரர், நாங்கள் அந்த பில்லில் நாங்கள் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி சொல்கிறாரு, தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெரியவர் அந்த மருந்து கடைக்காரர்கிட்ட அந்த பேனா வாங்கிக்கிறாரு. பேனா வாங்கி, ஏன்னா இங்கு மாறிடுங்களாமா, அதே அந்த அதில் வந்து மருந்து பில்லை வந்து அவரே ஒரு 10,000 வர மாதிரி மாற்றி எழுதிக்கிறாரு. அந்த வயசானவர் வந்து அந்த மருந்து கடைக்காரர்கிட்ட அந்த பில்லில் இந்த 5,000க்கு 10,000 வர்ற மாதிரி மாற்றி எழுதிக்கிறாரு. அப்புறம் மருந்து கடைக்காரர் கேட்குறாரு, இந்த மாதிரி பண்ணால் எங்களுக்கு வந்து இந்த பில்லை கொண்டு வந்தால் எங்களை வந்து கேட்பாங்கள்ல அப்படின்னா, அதுக்கு நான் பொறுப்பாச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு 5 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறா, நான் செல்லா காசு ஆகிட்ட வயசான காலத்தில் 50,000 பென்ஷன் வாங்குகிறேன், நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியல, நான் யாராருக்கோ நான் கொஞ்சம் செலவு பண்ணோன்ட்ருக்கிறேன், அனாதை குழந்தைகளுக்கெல்லாம், அதுக்கு 10 பைசா தரமாட்டேங்கிறேன், என்ன பண்ணுறது, அதனால் இந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு என்னடா பண்ணுறது, பக்கத்தில் இருந்து சிரிப்பாக வந்தது. என்னடா பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாமல் விஷயத்தை நம்ம தலையிடணும் அப்படின்ட்டு பேசாமல் இருந்துட்டேன். தேங்க்யூ.